15 நாளுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வரோம்ப்பா. நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன். நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து, எனக்கு வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்க வந்து ஒவ்வொருத்தரையும் போய் நேர்ல போய் இன்வைட் பண்ணோம். இத்தனைக்கும் அப்ப வாட்ஸ்அப்லாம் இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு அதெல்லாம் வந்து பெரிய பொருட்டா தெரியல. ஒவ்வொருத்தரையும் நேர்ல போய் இன்வைட் பண்ணி கூப்பிடணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்ட அந்த ஞாபகம் வந்துச்சு. வெளிநாட்டிலேயும் உயிரோடயே நம்ப பாரம்பரியம் இருக்கு அப்படின்றது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. பழைய காலத்து அந்த அன்பான வரவேற்பு அண்ணாவும், ஃப்ரெண்டும் வந்து வீட்ல வந்து இன்வைட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் மோடு 15 நாளாவே ஆன் ஆயிடுச்சு. ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறது அந்த மாரி வந்துட்டு போயிட்டுருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபங்ஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வந்து சீர்தட்டு பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து கட்டப்பைக்குள்ள போட்டு எடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம் நானு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த விஷயம்லாம் வந்துட்டு. இப்போலாம் எனக்கு வந்து வெளிநாடு அப்படின்ற உணர்வெல்லாம் போயிடுச்சு. இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி மாரி தான் பழகுறதால, ரொம்பவே நார்மலா நல்லா தான் போயிட்டுருக்கு. சொந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஃபீலே தான் குடுத்துட்டுருக்கு. ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. தன்னோட பெண்ண மணமேடையில பார்க்கும்போது, அந்த அம்மாவோட கண்ல வந்து ஒரு பெருமையும், அப்பாவோட கண்ல ஒரு அமைதியும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் வந்து எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, பார்த்து ரொம்ப அவ்ளோ அழகா, அருமையா வந்து அந்த நிகழ்ச்சிய வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவ்ளோ மரியாதை, அன்பு, சாப்பாடெல்லாம் சொல்லவே வேண்டாம். வேற லெவல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷும் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நம்ப ஊர் சாப்பாடு தான். இதுக்கு மேல என்ன சொல்லணும் பார்த்துக்கோங்களேன். ஒவ்வொன்னுமே டேஸ்ட்டு அல்டிமேட். நல்லா வந்துட்டு எவ்ளோ வேணுமோ அப்பலாம் வந்து இலை போட்டு பரிமாறுவோம். இப்பலாம் நீங்க எவ்ளோ வேணா சாப்பிடுங்கன்னு அதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. கடைசில வந்து எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இதுக்கு நடுவுல இன்னொரு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரதி வீடு ஃபேமிலிலேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்லாம் வந்து அவ்ளோ அழகா வந்துட்டு பேசிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட வீடியோ எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பார்ப்போம். தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுக்கும் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பாப்பாவ உங்க வீட்டு பிள்ளையா நெனச்சு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.